ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு அறுவடைங்க. என்ன அறுவடைன்னா 8 மாதம் வெயிட் பண்ணங்க. இதுக்கு இஞ்சி அறுவடைங்க. 8 மாதம் ஆயிடுச்சு. அந்த பையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு இஞ்சி. சரி, இது எனக்கு தெரியல இஞ்சி எத்தனை மாதம் வச்சிருக்கணும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. சரின்னு எடுத்துட்டேன். இஞ்சி எடுத்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. 2 கிலோ இஞ்சி இருந்ததுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எடுக்கிறதுக்குள்ள போதும் நான் பைய கிழிக்காம எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த பைய. அந்த பை நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுதுங்க. அது வாங்கி ஆன்லைன்ல அமேசான்ல தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் கார்டன் வைக்கும் போது வாங்கினதுங்க. பரவாயில்ல எத்தனை. ஆனால் அந்த பை வந்து ஒன்று ரெண்டு நல்லா இருக்கும், ஒன்று ரெண்டு கிழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ 50 பை வாங்கினது. அதில் நிறைய செடி, சின்ன சின்ன செடிங்கெல்லாம் வச்சுக்கலாம். பாருங்க இஞ்சி பாருங்களேன் எப்படி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இஞ்சியை எடுத்து க்ளீன் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுங்க. 4 தொட்டி இருந்துச்சு. 4 தொட்டியும் எடுத்துட்டேன். ஒரே ஒரு சின்ன தொட்டி மட்டும் வச்சிருக்கேன், அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுங்க. யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இஞ்சி வந்து எத்தனை மாசம் பயிர், எப்படி அதை வந்து இது பண்ணலாம். நான் சும்மா நம்ம வீட்டுக்கு வாங்கின இஞ்சிங்க. மழை நேரத்தில் வாங்கும் போது போன வருஷம் மழை நேரம் வாங்கினா முளைச்சிருச்சு. அதை எடுத்து நட்டு வச்சேங்க. பாருங்க எவ்வளோ கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு துண்டுல 2 கிலோ இஞ்சி கிடைச்சிருக்கு. நான் எப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இஞ்சி ஊறுகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சுக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேங்க. ஆனால் இந்த பேக் எடுக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பைய பிரிக்காமல் எடுத்துட்டேன். அதாவது மண்ணுக்குள்ளெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தில் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. அப்படியே ஒரு எடுக்க போகிறோன்னு காஞ்சிக்கிட்டு வந்துச்சு. அதனால் தண்ணி நிறைய ஊற்றல. ஆனால் சொல்கிறாங்க இதுக்கு தண்ணி நிறைய விடக்கூடாது அப்படின்னு. நான் தண்ணி விட்டுட்டேங்க. இல்லை, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. நம்மளுக்கு இஞ்சி வளர்த்ததே இல்லை இல்லைங்களா? இஞ்சி பற்றியே தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது. கார்டன் வச்சு 8 வருஷம் ஆகுதுங்க. நான் இப்போ தான் இஞ்சி செடியை அறுவடை பண்ணுறேன். இந்த வருஷம்தான் எனக்கு இஞ்சி செடி வந்தும் இருக்கு. பாருங்க அந்த இஞ்சி அப்படியே மாட்டிகிட்டு இருக்கு. அந்த பை நல்லா தான் இருந்தது. அது அந்த கிழங்கு ஓட்டையா ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? எடுக்கவே முடியலங்க. அந்த கையிலேயே குத்தி 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 எடுத்தேங்க. சரி, கவரை வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா கிழிச்சு ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா பொலன்னு இருந்தால் நல்லா இருக்குங்க இஞ்சிக்கு. இஞ்சி செடி வந்து நல்லா மண் பொலன்னு இருக்கணும் போல. அப்பதான் ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இஞ்சி எப்படி இருக்கு பாருங்க. அதுலேயே முளைச்சி இருந்துச்சுங்க. அது ஏன்னே தெரியல. இஞ்சி நான் இதுக்கு வாரம் ஒருக்கா ஏதாவது உரம் கொடுப்பேன். வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் தொழு உரம் எல்லாம் கலந்து ஒரு கைப்பிடி வைப்பேங்க. அவ்வளோதாங்க. வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன். மீன் அம்மியில் இருந்தால் ஊற்றி விடுவேன். தண்ணி வந்து ஊற்றும் போது மீன் அம்மியில் கரைச்சி ஊற்றி விடுவேன். வேற எந்த பராமரிப்பும் இல்லை. ஈஸியாக வளர்க்கலாம். எப்படி வளர்க்கலாம்னா, நம்ம வாங்கிட்டு வர இஞ்சியில் கொஞ்சம் முளை விட்டுறது இல்லையா? முளைச்சி வந்தவொடனே அதை எடுத்து தொட்டியில் வச்சுருங்க. ஆனால் ஸ்லோவாக தாங்க க்ரோத் ஆகுது. ரொம்ப வச்ச உடனே இல்லை. 8 மாதம் ஆச்சுங்க இது எடுக்கிறதுக்கு. ஆனால் பயிர் இதோட விளைச்சல் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல. 1 வருஷமா, 10 மாதமா, 8 மாதமா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் வச்ச காஞ்சி போச்சேன்னு பிடுங்கி பார்த்தேன். ஆனால் அதில் பாருங்க எப்படி இருந்தது. ஒரு கொத்துல 1/4 கிலோ இருந்துச்சுங்க. அவ்வளோ இருந்தது. ஒரு தொட்டியில் நல்லா இருந்தது, ஒரு தொட்டியில் இந்த தொட்டியில் கம்மியாக தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்ம வளர்த்து வர்றது ஆனால் செம்ம வாசிவாங்க. ரொம்ப காரமாக இருந்தது. நான் கூட நம்ம கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த இஞ்சி வந்து நிறைய கெமிக்கல் போடுவாங்களாங்க இஞ்சிக்கு. இஞ்சி, காலிஃப்ளவர், கோஸ் இதுக்கெல்லாம் நிறைய கெமிக்கல் போடுவாங்கங்க. அதனாலே நான் வந்து இஞ்சி நம்ம வளர்த்து பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வளர்த்துருக்கேங்க.
என்னோட ஆசை இஞ்சி வளர்த்து நம்ம ரெடி பண்ணணும், சுக்கு ரெடி பண்ணணும், இஞ்சி பூண்டு ரெடி. ஆனால் ரொம்ப காரமாக இருக்குங்க இந்த இஞ்சி. நம்ம கடை இஞ்சியை விட அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு வலி பேஸ்ட் அரைச்சா வீடு ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்டா. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையாக இருந்தது. அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தது, மறுநாளும் இருந்துச்சு. அந்த பையில அந்த வேருங்கெல்லாம் நிறைய அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நிதி பிரியா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்கிறேன். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்களேன் இஞ்சி. ஒரு 4 தொட்டியில் பிரித்து எடுத்து கழுவி எடுக்கிறதுக்கே 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. இது பிரிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்களா. அப்புறம் அதெல்லாம் எடுத்து அந்த செடியிலேருந்து கட் பண்ணி, அப்புறம் அதுக்கு 2-3 வாட்டி மண்ணாக இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி எடுத்து கிட்டத்தட்ட அன்னைக்கு ஃபுல்லாக 2 ஹவர் வேலை இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தோலை சீவி, இந்த வேலையே ஆனால் செம்ம வேலையாக இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறியை நம்ம யூஸ் பண்ணும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன் இஞ்சியே நம்ம. ஆனால் இதிலெல்லாம் சொல்கிறாங்க என்னமோ கொல்லிமலை இஞ்சி அப்படின்னா என்ன இஞ்சின்னு தெரியல. கொல்லிமலையில் வளர்ற இஞ்சி இல்லை அதுவே தனி ரகமாக இருக்கான்னு தெரியல. இஞ்சி அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து வச்சோம். இப்போ நம்ம ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறோம். நல்ல வாசனை. இப்படி புட்டு மூண்டு பார்த்தா அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க இஞ்சி வாசனை. சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ வாசனை. அப்படியே பொடி பண்ணிட்டு பிச்சு அந்த இதை திறந்து பார்த்தேங்க, மிக்சியோட மூடியை திறந்தா உப்புன்னு மூக்கில் ஏறிச்சிங்க அதோட வாசனை. இந்த ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன். இந்த டப்பாவை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பையனை கூட எப்படியாவது இது பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டப்பாலாம் எடுத்தோன்னா ஏன்னா ஒரு வேளை எடுக்க முடியாத இருக்கிறது உடைச்சி வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். டப்பாவை வந்து எடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஐடியா. டப்பாவில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், க்ரோ பேக்கில் வந்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம். தண்ணி விடாமல் வச்சுருக்கணும். ஆனால் நல்லா பொலுன்னு மண் வச்சுருந்தா அது எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. கையே அப்படி குட்டி கையே வலிச்சு போச்சு. இருந்தாலும் அந்த இஞ்சியை பார்க்க ரொம்ப ஹாப்பியாயிட்டேன். இது இந்த இவங்க மாதிரி இருந்து சந்திரமுகி ஜோதிகா மாதிரி, இது காசமலை, இது வேணும் அப்படின்னு இது மாதிரி. இது வந்து இஞ்சி, இதில் கொஞ்சம் இஞ்சி இருந்தது, இதில் பெரிய இஞ்சி இருந்தது. ஒரே ஹாப்பி தான் அன்னைக்கு ஃபுல்லாக. எவ்வளோ இருக்கு பாரு. இல்லை எடுக்க நம்ம இயற்கையே அவதாங்க. ஒரு சின்ன துண்டு தாங்க வச்சு அதில் எவ்வளோ இஞ்சி வந்திருக்கு இல்லையா. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் விவசாய இடம் இல்லையே. இருந்தால் தோட்டம் வைக்கலாம், மரம் செடி எல்லாம் வைக்கலாம். தோட்டம் இல்லாத, விவசாய நிலம் இல்லாதவங்களுக்கு மாடி தோட்டம் தானே. நம்மளும் ஒரு விவசாயி தாங்க. பாருங்க, நம்மளும் விவசாயி, வீட்டு விவசாயி. நம்ம இன்னையிலேருந்து நம்மளை வந்து எல்லாரும் சொல்லணும் வீட்டு விவசாயி. ஓகே, மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களாம் வீட்டு விவசாயி. நல்லா இருக்கா? நம்மளும் அதுல நிறைய மண்புழு வேற இருந்துச்சுங்க. குட்டி மண்புழுங்க. மண்புழு இருந்தாவே நம்ம இந்த மண்ணு நல்லா உயிரோட்ட மண்ணு அப்படின்னு அர்த்தங்க. நான் எந்த தொட்டி கொட்டி மண்ணை எடுத்தாலுமே நிறைய மண்புழு. ஒரு நாள் அப்படியே மண்புழு அப்படியே தண்டி விரல், நம்ம சுண்டு விரல் சைஸ்ல இருந்ததுங்க. அந்த மாதிரி மண்புழு நான் பார்த்ததே இல்லை. அதை விட கொஞ்சம் சின்னது, அந்த ஒல்லியா இருப்பாங்க இல்லையா, அவங்க விரலெல்லாம் எப்படி இருக்கும் அந்த சைஸ்ல இருந்து பார்க்கறதுக்கே அதிசயமா இருந்துச்சு. நான் ஃபோனை எடுத்துட்டு போகல, இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துருப்பேன், வீடியோ எடுத்துருப்பேன். அவ்வளோ மண்புழு. தொட்டியே தான் கவுத்தி போட்டு ஒரு செடி, தக்காளி செடி வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி மாத்துற போது மண்ணை காய வச்சுட்டு தான் எப்போதுமே மண்ணை மாற்றி பார்த்தா அவ்வளோ இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு பாருங்க இஞ்சி. பார்த்தீங்களா எப்படி வேறு வேறா இருக்குது பாருங்களேன். அதுலேயும் முளைச்சி இருந்துச்சு.
திருப்பி எடுத்து ஒரு 4 துண்டு எடுத்து 4 தொட்டியில் வச்சிருக்கேன். அடுத்த வருஷமும் வரணும் இல்லையா இதே மாதிரி. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? நல்லா இருந்தா இந்த வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாததை நீங்க சொல்லித்தாங்க. இது எத்தனை மாச பயிருன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. எனக்கு அவ்வளவா தெரியாது இஞ்சி செடியை பத்தி. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? நிதி பிரியா கார்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை கட் பண்ணி எடுக்கிறதாங்க பெரிய விஷயமா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.